நேற்று நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி வந்து போட்டிருந்தோம். ஸோ ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ அவர் வந்து பார்த்து நிறைய சார் ப்ரோ மேக் வீடியோ அபவுட் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் கஸ்டம் ரோம்ஸ் பற்றி கேட்டிருந்தாரு. இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் ரோமில் இருக்கிற அட்வான்டேஜ் எனக்கு டிஸ்அட்வான்டேஜ் பற்றி பார்க்கலாம். ஸோ கைஸ் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சு நினச்சிங்கன்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்கள். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கஸ்டம் ரோமில் அட்வான்டேஜை விட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் வந்து ஃபஸ்ட் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ அட்வான்டேஜ்னால் நமக்கு முதலே சொன்ன மாதிரி தான். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டான ஆண்ட்ராய்டு அப்டேட் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில ஃபோன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 10 ஆண்ட்ராய்டு 11 நமக்கு வந்து ஸ்டாப் ஆயிடும். ஸோ நம்ம என்ன தான் வந்து பார்த்து நம்ம பண்ணாலும் நமக்கு பிராண்ட்ஸ் வந்து நமக்கு அப்டேட் வந்து தர மாட்டாங்க. ஸோ அந்த டைம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போட்லோட அன்லாக் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்டான வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ கரண்ட் டேட்டில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 13 தான் வந்துட்டு நமக்கு லேட்டஸ்டான வெர்ஷன். ஸோ அந்த ஓஎஸ் கூட நம்மளால் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம லேட்டஸ்டான ஆண்ட்ராய்டு வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக நமக்கு புது ஃபீச்சர்ஸ் கூட கிடைக்கும். ஓகே, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டம் ரோம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஓகே, நார்மலாக நீங்கள் வந்து மொபைலில் தர ஓஎஸ் கூட நீங்கள் இந்த கஸ்டம் ரோம் வந்து மாற்றும் போது நமக்கு அது தேவையில்லாத ரிமூவ் பண்ணிட்டு ஸோ இன்னும் கூட ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். ஸ்மூத்தர் பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கும். தென் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக கூட இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பேட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் ரொம்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேட்டரி லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நமக்கு அதை தேவை முதல்ல நம்ம ஆப்ஸ் எல்லாத்தையும் தூக்கிடுவாங்க. தேவை எல்லாமே தூக்குனதுக்கப்புறம் நம்ம பேட்டரி லைஃப் வந்து நீங்கள் இம்ப்ரூவ் ஆகுது கண்ணால் வந்து பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் ஒன் கஸ்டம் ரோமில் இதான் வந்து ரொம்ப ஒரு மெயின் பாசிட்டிவான மேட்டர் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வாய்ஸ் வந்து பிடிக்கும். ஸோ ஆக்சிஜன் வாய்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சுன்னா நம்ம OnePlus ஃபோன் வந்து வாங்கணும். ஸோ OnePlus ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சா 20-25,000 மேலே செலவு பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு 10,000-12,000 ரெட்மி ஃபோனை வாங்கி அது நம்ம ஆக்சிஜன் வாய்ஸ் இன்ஸ்டால் பண்ணால் நம்ம சேம் ஃபீல் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏன் சொல்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மீ வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் எனக்கு வந்து ரெட்மி ஃபோன் எனக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன், நிறையா டைம் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். எனக்கு வந்து அப்போல்லாம் வந்து இந்த சேல்ஸ்லாம் நடக்கும். அதனால் மீ ஃபோன்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அதனால் வந்து நான் கூல் பேட் ஃபோன் வந்து வாங்கிட்டேன். ஸோ கூல் பேட் ஃபோன் வாங்கி நான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அப்போ தெரிஞ்சு கஸ்டம் ரோம்லாம் மாற்றலான்னு சொல்லிட்டு அப்போ அந்த கூல் பேட் ஃபோனில் வந்து நான் மீ வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பிடிச்ச ஒரு வாய்ஸ் இருக்குது, நம்ம காசு கொடுத்து அந்த ஃபோன் வாங்க முடியல அப்படின்னுச்சுன்னா ஸோ இதெல்லாம் கஸ்டம் ரோம் வந்து என்ஜாய் பண்ணிக்க முடியும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் அட்வான்டேஜஸ் ஆஃப் கஸ்டம் ரோம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அட்வான்டேஜ் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தா டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்க்கலாம். டாப் 10 வந்து பார்த்தோம்னா டாப் 10 ஸோ அந்த அளவுக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ 1 by 1 வந்து பார்க்கலாம். இதை ஃபர்ஸ்ட் ஒன் டெக்னிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ நமக்கு இந்த கஸ்டமர் நமக்கு இப்போ நிறைய ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ அதுக்கு சால்வ் பண்ணுறதுக்கான ஸ்கில்ஸ்லாம் நம்மகிட்ட இருக்கணும். ஸோ எங்கே ப்ரோ கற்றுக்கிறது அப்படின்னு கற்றுக்கலாம் தேவையில்லை. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில வேர்ட்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூட்டோட அன்லாக் பண்ணுறதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளாஷ் பூட்டரை வந்து ஃப்ளாஷ் பண்ணுறது தெரிஞ்சுக்கணும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூட்டோட அன்லாக் பண்ணுறது தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராசஸ் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் மட்டும்தான் கஸ்டமர் வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆனால் கூட திரும்பி ட்ரை பண்ணி நம்ம ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து டெக்னிக்கல் நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேவை. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டிஸ்அட்வான்டேஜாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக நம்மக்கிட்ட வந்து பிசியில் 100% இருந்தே ஆகும். ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம ஏதாவது கஸ்டம் ரோம் ப்ராப்ளம் ஆனால் கூட நம்ம ஃபாஸ்ட் பூட் ரோம்லாம் ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு வேணும். இல்லை வந்து ஒரு சில சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு வேணும். இல்லை வந்து ஒரு ஓஎஸ் ஃபைல் டவுன்லோட் பண்ணிப்போ அது எரர் வந்துருக்கும். திரும்பி இன்னொரு ஓஎஸ் ஃபைல் டவுன்லோட் பண்ணணும். இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிசி கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் வந்து உங்கள்கிட்ட இன்டர்நெட் வந்து கண்டிப்பாக அதிகமாக இருந்தால் தான் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ் ஃபைலை டவுன்லோட் பண்ணிகிட்டே இருக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து மெயின் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஒரு லேப்டாப் இருக்கணும். அதுக்கப்புறம் இன்டர்நெட் கனெக்ஷன் கண்டிப்பாக கொஞ்சம் இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஸோ கஸ்டம் ரோம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அஃபீஷியல் வந்து கிடையாது. எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்அஃபீஷியல் தான். ஸோ யாரோ ஒரு மூலையில் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிற டெவலப்பர் தான் நமக்கு வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓஎஸ் வந்து எப்படி வச்சிருப்பாருன்னு தெரியாது. ஸோ அது அந்த ஓஎஸ்க்குள்ள நம்ம வந்து ஏதாவது முக்கியமான ஆப் வந்து உள்ளே போட்டுவிட்டு நம்ம அதை பிளாஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ ரூட் டிவைஸ் பர்மிஷன்லாம் கொடுத்துருவோம் அப்படின்னா நமக்கே தெரியாம நம்ம ஃபோன் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து கஸ்டம் ரோமில் இருக்கிற ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். கஸ்டம் ரோம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே சேஃப் வந்து கிடையாது. ஸோ அது யாரோ ஒரு டெவலப்பர் கிரியேட் பண்ணுறதால அவர் என்ன வச்சு பண்ணி வச்சுக்கான்னு தெரியாது. ஸோ நல்ல மோட்டிவோட பண்ணியிருந்தாருன்னா நல்ல மோட்டிவ், இல்லை வந்து எனக்கு ஆப்ஸ் எல்லாம் வேணும், யூஸரோட டேட்டாலாம் வேணும் ஸோ அப்படின்னு நினச்சா நம்ம அது நமக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து பார்த்தா ப்ராப்ளம் இருக்குது. ஸோ கஸ்டம் ரோம் இதனால தான் சொல்லுவோம் நமக்கு வந்து சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நம்பர் 4. வாரண்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் ஆயிடும். ஸோ கஸ்டம் ரோம் வந்து நீங்கள் போட்டிங்க பூட்லோட அன்லாக் பண்ணிங்க அப்படின்னாலே வாரண்ட்டி வந்து அவாய்ட் ஆயிடும். அதனால தான் நம்ம சொல்லுவோம் புது ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் ரோம் வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஸோ 1 இயர் வாரண்ட்டி வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் ரோம் போட்டிங்க அப்படின்னா வாரண்ட்டி வந்து கிளைம் ஆகாது. 5. ஸோ கஸ்டம் ரோம் வந்து ஸ்டேபிள் வந்து கிடையாது. ஸோ அதில் நமக்கு வந்து கண்டிப்பாக பக்ஸ் இருக்கும். இன்னும் ப்ரோ இப்போ அட்வான்டேஜ் வந்து ஃபாஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்மூத் எல்லாமே சொல்லியிருந்தீங்க. ஸோ எல்லாமே இருக்கும், கூட சேர்ந்து பக்ஸும் வந்து இருக்கும். சம்டைம்ஸ் நமக்கு வந்து வைஃபை கரெக்டாக ஒர்க் ஆகாது, ப்ளூடூத் வந்து ஒர்க் ஆகாது, நமக்கு சம்டைம்ஸ் லேக் ஆகும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் நம்ம வந்து கஸ்டமர் வந்து பார்ப்பீங்க. அப்புறம் எப்படி இந்த ஃபாஸ்டர் ஸ்மூத்தர்லாம் சொல்கிறீங்க அப்படின்னா ஸோ அதை தாண்டி நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதான் வந்து கஸ்டமர் ரோம். அதனால தான் சொல்லுவோம் கஸ்டமர் ரோம் ஸ்டேபிள் வந்து கிடையாது. ஸோ ஒரு சம்பவம் சொல்கிறேன்.
நான் வந்து காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பண்ணிட்டு லைட் இருந்திருக்கும். ஸோ இப்போ அங்கே தான் இருக்குது. அதை யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். என்ன ஆகும் வந்து திடீர்னு ஸ்டக் ஆகும், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபோன் ஆன் ஆகாது. நான் என்ன பண்ணுவேன், காலேஜ் பஸ்ஸில் போகவே வந்து பார்த்தா கஸ்டமர் ரூமில் சேஞ்ச் பண்ணி லேப்டாப்பில் எடுத்து கஸ்டமர் ரூமில் சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் அந்த ஸ்டாப்பிங் வரக்குள்ள வந்து பார்த்தா ஃபோன் ரெடி ஆகிடும், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ அப்படி அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்போம். அதான் சொன்னேன், முதல்ல சொன்னால் ஸ்டேபிள் வந்து கிடையாது. ஸோ எப்போ வேணால் என்ன வேணா ஆகலாம். நம்பர் 6. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ப்ராப்ளம். ஸோ 2 முக்கியமான விஷயம் ஹெல்த்துக்கே சீராகும். ஒன்று வந்து தேவையில்லாத டென்ஷன் ஆகும், இன்னொன்று வந்து டைம் வேஸ்ட் வந்து ஆகும். ஸோ கஸ்டமர் ரூம் எடுத்த உடனே போட முடியாது. கஸ்டமர் ரூமா எடுறா, அந்த பூட்டில் அன்லாக் பண்ணுறா, எடுறா அந்த கஸ்டமர் ரூம் போடுறா, பிளாஸ் பண்ணுறா, புது அப்டேட்ரா அப்படின்னு சொல்லிலாம் போயிட முடியாது. ஸோ நமக்கு இங்கிருந்து இங்கே வர்றதுக்கே வந்து பார்த்தோன்னா பல தடைகளை தாண்டி தான் வரும். ஸோ அந்த டைம் நமக்கு வந்து நிறையா டைம் வேஸ்ட் வந்து ஆகும். அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது கால் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரே ஃபோன் தான் இருக்குது அப்படின்னு கால் வராது. இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து எனக்கு ரீசெண்டாக வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஆச்சு. ஸோ கஸ்டமர் ரூம் வந்து போடுறேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து ஸ்டக் ஆகிடுச்சு. நான் என்னென்ன ஃபோன் பண்ணுறேன், வரவே இல்லை. இதுக்கப்புறம் நம்ம வந்து மறுபடியும் ஃபாஸ்ட் போட்டுறோம், ஃப்ளாஷ் பண்ணி. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை தான் ஆச்சு. ஸோ அதனால் டைம் வரைக்கும் எனக்கு வந்து மொபைல் சுவிட்ச் ஆஃபில் தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு 6 மிஸ்டு கால் ஸோ எல்லாமே அதுக்கப்புறம் வந்துச்சு. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த டைம் வந்து ப்ராப்ளமாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்மளால் ஃபோன் எடுத்து உடைக்கிற மாதிரி இருக்கும். என்னடா இந்த ஃபோனு என்னடா வரவே மாட்டேங்குது அப்படின்னு தேவையில்லாத பயம்லாம் வரும். ஸோ இதெல்லாம் வந்து கஸ்டமருக்கு மெயின் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நம்பர் 7. ஸோ டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே சேஃபே வந்து கிடையாது. ஸோ கஸ்டமர் மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்பப்போ வந்து பார்த்து பேக்கப் எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா வந்து நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, பஸ்ஸில் எப்போ போகணுன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸ் இப்போ அந்த டைம் வந்து என்கிட்ட முக்கியமான ஃபோட்டோஸ்லாம் இருக்குது அப்படின்னா அது அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ நான் வந்து இன்டர்னல் மெமரி ஃபார்வர்ட் பண்ணி தான் எடுக்க போகிறேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோட்டோஸ், வீடியோஸ், டாக்குமெண்ட், ஒரு சில மெசேஜ்லாம் இருந்திருக்கும், அதெல்லாம் வந்து போயிடும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சில மெசேஜ்லாம் வாட்ஸ்அப்பில் அப்போ பேக்கப் பண்ணல அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுடில் பேக்கப் ஆகிருக்காது. அந்த டைம் ஃபோன் வந்து ஆன் ஆகலை அப்படின்னு வச்சிங்கன்னா அந்த வாட்ஸ்அப் மெசேஜும் போச்சு. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ப்ராப்ளம் ஆகும். அன்ஸ்டேபிளாக இருக்கிறனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போன்னு சொல்ல முடியாது. அதனால் கஸ்டமர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே வந்து டக்கு பேக்கப் எடுத்து வச்சுக்கிறது மைண்டில் வந்து வந்துடணும். இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஓகே நம்பர் 8. ஸோ கேமரா ஆப் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம். நம்ம கஸ்டமர் ரூமில் வந்து கேமரா ஆப் வந்து அது டம்மியாக இருக்கும். அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த விதமான எக்ஸ்ட்ராலாம் கிடைக்காது. ஸோ நம்ம டெடிக்கேட்டடாக ஒரு கேமரா ஆப் இன்ஸ்டால் பண்ணுவோம். கூகுள் கேமரா இருக்குது, ஜிகேம் இருக்குது. அப்புறம் இதுக்கு மேலே என்ன ப்ரோ வேணும்னு கேட்டிங்கன்னா கூகுள் கேமரா அந்தளவுக்குலாம் வந்து நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லலாம். நான் ட்ரை பண்ண வரைக்கும் சொல்கிறேன், அது நமக்கு ஹார்ட்வேர் லெவலுக்கு எடுத்தால் ஒர்க் ஆகுது. ஸோ அதனால் வந்து போனால் ஏஎன்எஸ் கேமரா வந்து போட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனை வரும். ஸோ கஸ்டமர் ரூமில் வந்து போனால் கேமரா மட்டும் வந்து போனால் என்ன பண்ணாலும் சரியாக பண்ண மாட்டேன்றாங்க. சம்டைம்ஸ் நம்ம ரூமில் வந்து நல்லாயிருக்கும். செரிஸ் ஓஎஸ் வந்து போட்டால் டிஃபால்ட் ஏஎன்எஸ் கேமரா வந்து நல்லா இருந்துச்சு. மற்ற பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ், ஏஎன்சிஎன்டேஸ் வந்து நிறைய ஓஎஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் போடும்போது பிரச்சனை ஆகுது. ஸோ மீதி போடும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே 9. ஸோ பேட்டரி லைஃப் அட்வான்டேஜில் பற்றி பேசியிருந்தோம். ஸோ டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சம்டைம் இந்த கஸ்டமர் வந்து பேட்டரி வந்து இருக்கும், ஆனால் வந்து டக்குன்னு ட்ரெயின் ஆகும். எதுக்கு ட்ரெயின் ஆகுதுன்னு அதுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. நான் எந்த ஆப் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. டக்குன்னு எப்படின்னா வந்துட்டு நான் ஃபுல் பேட் ஃபோனில் ஞாபகம் வரும். டப்புன்னு வந்து பார்த்தா 50% இருக்கும். கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தா எனக்கு வந்து டக்குன்னு அவ்வளோ பேட்டரி ட்ரெயின் ஆகும். எங்கே போச்சுன்னே தெரியாது. ஸோ ரெட்மி K20 வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வைஸ் இருந்துச்சு. ஸோ ஆக்சிஜன் வைஸ் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஆனால் பேட்டரி டே போட்டு தாறுமாறாக இருந்துச்சு. டக்குன்னு ஒரு 2 நிமிஷம் இருக்கா, அதுக்கு ஒரு 2-3 பாயிண்ட் காணாமல் போயிருக்கு. எங்கே போயிருக்குன்னே தெரியாது. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து கரெக்டான ஒரு கஸ்டமர் ரூம் வந்து போடல அப்படின்னு வச்சுன்னா பேட்டரி டைன் வந்து இருக்கும், அது ஹெவியாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு சொல்லுவீங்க என் ஃபோனில் பேட்டரியே நிற்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் என்ன பேட்டரி நிற்கல. ஸோ கஸ்டமர் ரூம் அந்த போட்டு பாருங்கள், அந்த சப்போர்ட் ஆகாத ஓஎஸ்லாம் போட்டிங்கன்னா வேறு லெவலில் பேட்டரி வந்து ட்ரெயின் ஆகும். அதெல்லாம் என்ன சொல்லுவீங்க? இந்த மாதிரி சம்டைம்ஸ் வந்து போனால் பேட்டரி ட்ரெயின் இஷ்யூ வந்து இருக்கும். நம்பர் 10. பேங்கிங் ஆப்ஸ் வந்து கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். இந்த பேங்கிங் ஆப்ஸ்னால் வந்து நமக்கு இந்த கூகுள் பே, அதுக்கப்புறம் எஸ்பியோட ஆப்பு, ஃபோன்பே, பேடிஎம், அதுக்கப்புறம் ஜியோ ஆப்பெல்லாம் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணும்போதே உங்களுக்கு காட்டி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது உங்கள் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ரூட்டட் டிவைஸாக இருக்குது. ஸோ ரூட்டட் டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஆப் வந்து ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ நம்ம மறுபடியும் வந்து பார்த்தா மெய்சிக்கெல்லாம் போட்டு ஹைட் பண்ணி தென் பர்மிஷன்லாம் கொடுத்து நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். ஸோ பேங்கிங் ஆப்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து ஆகுது. ஸோ அதனால் வந்துட்டு நமக்கு கண்டுபிடிக்காது. ஸோ என்ன பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டட் ஆப்ஸ் எல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். நம்ம ஆப் இந்த பேங்கிங் ஆப்ஸ்லாம் வந்து நம்ம ஃபோன் ரூட்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். அப்படி கண்டுபிடிக்கிறதுனால நமக்கு அந்த ஆப்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகாது. ஸோ அதை நம்ம வைக்கிறதுக்கு வேண்டி கொஞ்சம் போராட்டங்கள்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கும். சேஃப்டி நெட்ஸ் பாஸ் பண்ணுறது, ஒரு சில வேலைகள்லாம் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். ஸோ இந்த பிரச்சனை வந்து இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரூமில் வந்து அட்வான்டேஜ் எனக்கு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ டிஸ்அட்வான்டேஜெலாம் வந்து பேப்பர் எடுத்து நோட் பண்ணேன். இங்கே பார்க்கலாம், பேப்பர் எடுத்து நோட் பண்ண எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்தளவுக்கு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது வந்து பாருங்கள். ஸோ கஸ்டமர் ரூமில் அட்வான்டேஜோட டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஆனால் நீங்கள் பல தடைகள்லாம் தாண்டி நமக்கு அந்த கஸ்டமர் வந்து போடும்போது ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுதான் வந்து பார்த்தா கஸ்டமர் அப்படின்னு சொல்லலாம்.
நமக்கு அந்த ஒரு ஃப்ரெஷ்ஷான லுக்கு, அதுக்கப்புறம் நியூ ஸ்கின் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு தனி ஒரு ஃபீல் கிடைக்கும். அது இந்த 10 தடைகளை தாண்டினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதான் வந்து பண்ண கஷ்டம் வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பாருங்கள், இதெல்லாம் உங்களுக்கு போட முடியும், இதெல்லாம் தாண்ட முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கஷ்டம் ட்ரை பண்ணலாம். ஸோ இதான் வந்து நீங்கள் கேட்ட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இதை பற்றி வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கஸ்டமர் வேறு எதாவது பற்றி பேசணுமா, ஸோ அதை வந்து கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம முடிஞ்சவங்க சொல்கிறேன். ஸோ கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே பெல் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துக்கு பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் காட்டும், அதில் ஆல் செலக்ட் பண்ண நம்ம போகிற நோட்டிஃபிகேஷனும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நன்றி, சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.